ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸாக இருக்கிற படம் தான் ட்ரால் 2. ஸோ இந்த படம் ஒரு நார்வீஜியன் படம். இது நம்ம தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2022 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தோட கண்டினியூட்டியாக அந்த படத்தோட சீக்கிரம் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரால்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜெயஜாண்டிக்காக இருக்கக்கூடிய கல்லாலையும் மண்ணாலையும் செஞ்ச மாதிரி இருப்பாங்க அவங்க. ஸோ ஒரு மலை இறக்கர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோமே, அவங்க பார்க்கும்போது ஒரு மலையை வந்து மனுஷனாக மாறினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரால்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரியேச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் நோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹீரோயின், இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஸோ இவங்களுடைய அப்பா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சர். அவருமே பார்த்திங்கன்னா பெரிய ஆள். அவர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினுக்கு இந்த ட்ரால்ஸை பற்றின கதையை சொல்லி தான் வளர்ப்பார். ஸோ அப்படி வளர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்வீஜியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சுரங்கத்தை வந்து தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த தோன்ற வேலையும் நடந்துகிட்ருக்கும். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இது இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அந்த சுரங்கம்லாம் தோண்டக்கூடாது, இது வந்து அகெயின்ஸ்ட்டு, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நார்வீஜியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அந்த ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அப்படியா சொல்கிறீங்க, நாங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பாம்பெல்லாம் வெடித்து அந்த சுரங்கத்தில் வந்து ஓட்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி போட்டுட்ருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த ஆழத்தில் இருந்த அந்த ஒரு ட்ராலை வந்து ஒரு ட்ரால் ராஜா வந்து எழுப்பி விட்டுறாங்க. ஸோ எழுப்புனதுக்கப்புறம் பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரால் ராஜா எழும்புறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி இருக்கும்னா, ஒரு அந்த சுரங்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஓட்டையை வந்து க்ரியேட் பண்ணி அது வந்து அங்கேருந்து வெளியே போயிருக்கும். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காலடித்தனமாக இருக்கும். ஸோ அது நடந்து போன இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காலடித்தனமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த நியூஸ் வந்து வெளியே வரும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு, ஸோ இந்த இந்த ட்ராலுக்கு வந்து எதுவும் ஒத்துக்காது, எப்படியாச்சும் இந்த ட்ராலை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தப்பாக நினச்சிருப்பாங்க அந்த ட்ராலை பற்றி. ஸோ எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரால் அப்படிங்கிறது கெட்டதான் அப்படின்னு நினச்சி அவங்களுக்குமே கவர்மெண்ட்டுக்கெலாம் ஐடியா கொடுத்து, இந்த மாதிரி சூரிய வெளிச்சம்னா அதுக்கு பிடிக்காது, அதுக்கு ஒத்து வராது, சூரிய வெளிச்சத்தை அடித்தோம்னா அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைசி நிமிஷத்தில் எல்லாமே கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு யூவி ரேஸ் வந்து உருவாக்கி லைட்லாம் உருவாக்கி கடைசி நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரிலைஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரால் என்ன பண்ணுச்சு, நம்ம அப்பா சொன்ன மாதிரி எதுவுமே நல்ல ஒரு கிரியேச்சர் தான் போல், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் தெரியாமல் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த சாகடிக்க பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த யூவி ரேஸ்லேருந்து அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணும்போது இவங்களுமே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. எப்படியாச்சும் அந்த ட்ரால் கிட்ட கெஞ்சுவாங்க, நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிடு, இல்லைன்னா உன்னை விட மாட்டாங்க, இங்கே சாகடிச்சிருவாங்க, அது மட்டும் இல்லாமல் சூரிய வெளிச்சம் வரப்போது, நீ போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அந்த ட்ராலுமே இறந்து போயிடும் அவங்க கண்ணு முன்னாடி. இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியாச்சு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஓலாஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செயின்ட் ஓலாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான். ஸோ அந்த ராஜாவுக்கும் ட்ரால்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை எப்படி இருந்துச்சு, அந்த ராஜா வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய நார்வேக்கு கிறிஸ்தவ மதத்தை வந்து பரப்புறதுக்காக வந்தான். ஒரு மிகப்பெரிய ராஜாவை மாறினா அவன் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு இந்த ட்ரால்ஸ் அப்படிங்கிற இந்த கிரியேச்சர்ஸை சுத்தமாக பிடிக்காது. அடர்ந்த காட்டில் இருந்த அந்த ட்ரால்ஸை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனே வந்து அந்த ட்ரால்ஸை கூப்பிட்டு சித்திரவதை பண்ணி சாகடிச்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தனி இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரால் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தோடனே நம்ம ஹீரோயின் போய் எக்ஸைட் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிசர்ச் சென்டருக்கு வராங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லா அஃபிஷியல்ஸுமே இருக்காங்க, ஒரு சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாடி வச்ச ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான இன்னொரு ட்ராலை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது,
சரி நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரால் எப்படியாச்சும் நம்ம அதில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பார்க்கும்போது இது மனுஷனோட டிஎன்ஏ கம்பேர் பண்ணும்போது மனுஷனோட டிஎன்ஏட மேட்ச் ஆகிறத விட இயற்கையோட மரத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய டிஎன்ஏல மேட்ச் ஆகுது. ஸோ இயற்கையோட தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அது கல்லாலையும் மண்ணாலையும் உருவாக்கப்பட்டது, இயற்கையால் உருவாக்கப்பட்டது, அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது முழிச்சுக்கிச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம மனுஷனுங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படியாச்சும் இதை முழிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுமே எல்லாம் கேட்டுட்டு அவ்வளோதானே முடிஞ்சிச்சுல, நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிற கேட்கும்போது, இல்லை இதுக்கப்புறம் தான் நீ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆண்ட்ரோஸ், கிறிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய டீமாக இருப்பாங்க. ஸோ ஆண்ட்ரோஸ் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டரோட அட்வைசராக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் சைடு வந்திருப்பான். ஸோ அப்படி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. செகண்ட் பார்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் தான் மேஜர் ஒரு டீமாகவே இருப்பாங்க. நம்ம கிறிஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கேப்டனாக இருந்திருப்பான், ஒரு மிலிட்ரியில் கேப்டனாக இருந்திருப்பான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்னர் மேஜர் மாதிரி ஆகிடுவான். ஸோ அவனுமே பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவனுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய அந்த ட்ராலை ஒரு ஹம்மிங் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி பாடி, ஒரு தாலாட்டு பாடு மாதிரி பாடி எழுப்பி விட்ருவாங்க. ஸோ எழுப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராலுக்கு முழிப்பு எப்படியாச்சும் நான் இந்த ஜனங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, அந்த ஓலாஃபை தான் கொலை பண்ண போகுது, ஓலாஃப் அப்படிங்கிற அந்த தான் அவனை பழி வாங்குறதுக்காக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த விஷயமே கிடையாது. இது முந்தைய ஜென்ரேஷனான அந்த மக்களால் தான் நம்ம பாதிக்கப்பட்டோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய மக்களை கொன்னோம் அப்படின்னா நம்ம பழி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெயண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயண்ட் மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போகுது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீரோயினோட டீமும் சேர்ந்து இதை தடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ட்ரால் 2 அப்படிங்கிற படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நார்வேஜியன் படம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபென்டாஸ்டிக் படம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் காட்ஸில்லா அப்படிங்கிற படம் பார்த்துருப்போம். அதை வாயப்போல நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அந்த ட்ரால்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல தான் அந்த ட்ரால்ஸ் வருது. வரக்கூடிய அத்தனை காட்சியுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹல்க்குக்கும் சண்டை வந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அதாவது இந்த போன பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரால் ராஜா இருந்து போயிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரால் ராஜாவோட பையன் அதே மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி இருப்பான். அந்த ட்ரால் ராஜாவோட பையனை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரால் ராஜாவோட பையன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. ஹெல்ப் கேட்டு எப்படியாச்சும் நீ தான் இந்த இதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு வருவாங்க. பட் அந்த தாடி வச்ச ஒரு வில்லனிக்காக நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த ட்ரால் பார்த்திங்கன்னா, இல்லை நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதிர்த்தேன்னா உன்னையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராலையும் பார்த்திங்கன்னா அடிக்கும். இந்த நல்லவனாக இருக்கக்கூடிய ட்ராலையும் அடிக்கும். ஸோ அதெல்லாம் கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் விஷயமே. அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரால்ஸ் வரக்கூடிய அத்தனை காட்சியுமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக பாருங்கள், இப்போவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரால் அப்படிங்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறோம் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.